எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு டாக்டர் ரிஃபாய் ஷௌகத் அலி. நான் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா அப்பல்லோ மெயின் ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில் இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது வந்து மிஸ்டர் பிகம் சந்த். இவங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கா நாங்கள் வேர்ல்டுலேயே உலகத்திலேயே முதன்முறையாக ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர், ஒரு நியூவர் ப்ரொசீஜர் ஒன்று பிளட் ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்காக பண்ணியிருக்கோம். அது விஷயமா தான் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் வந்து ஒரு காமன் ப்ராப்ளம். மூணுல ஒருத்தருக்கு வந்து 30 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு மூணுல ஒருத்தருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கிறதா ஆய்வுகள்ல சொல்றாங்க. அந்த பிளட் ப்ரெஷருக்குள்ள மருந்துகள் பாத்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதுல ஒரு மூணுல ஒருத்தருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லை. மருந்துகள் சாப்பிட்டா கூட அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா கூட பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. அந்த மாதிரி கட்டவங்கள பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம புதுசா வந்திருக்கிற தெரப்பி தான் இந்த ரீனல் டினர்வேஷன் சொல்லக்கூடிய ஆர்டிஎன் தெரப்பி. அது என்ன பண்ணுதுன்னா, சிறுநீரத்துக்கு போற ரத்த குழாயில உள்ள அதை சுத்தி இருக்கிற சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நரம்புகளை வந்து சரியான ஒரு மருத்துவம் கொடுத்து அதை காம் பண்ணிட்டா பிளட் ப்ரெஷர் குறையும் அப்படிங்கிறது ஆய்வுகள் தெரிஞ்சிருக்கு. 20 இருந்து 30 மில்லிமீட்டர் மெர்க்கரி பிளட் ப்ரெஷர் குறையும் அப்படிங்கிறது ஆய்வுகள் தெரிஞ்சதுனால அந்த இதை வந்து அமெரிக்காவில் உள்ள FDA has approved that renal denervation therapy for patients with uncontrolled blood pressure despite மருந்துகள் பல மருந்துகள் சாப்பிட்டும் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆதவங்களுக்கு இந்த மாதிரி தெரப்பியை கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து ப்ரூவன் ஆயிருக்குது. ஆனா நம்ம பேஷண்ட்டுக்குள்ள யூனிக்னஸ் என்னன்னா, இவன் நார்மலா பாத்தீங்கன்னா கிட்னி சிறுநீரகம் வந்து இது வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று இருக்கும், அந்த லாயின் ஏரியான்னு சொல்ற இடத்துல. பட் இவருக்கு பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல உள்ள கிட்னி இல்ல, அந்த இடது பக்கத்துல உள்ள கிட்னி வந்து வலது பக்கத்திலேயே நார்மலா இருக்கிற கிட்னிக்கு ரொம்ப கீழே தள்ளி ஒரு கிட்னி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கிட்னில உள்ள ரத்த குழாயை சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதுல போய் அந்த கேத்தட்டரை யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு சேலஞ்சிங் திங். இந்த இவ்வளவு காலங்கள்ல பண்ண அந்த ரீனல் டினர்வேஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ் அவங்க பண்ணதே இல்லை. ஸோ இதுதான் உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் வேற எக்டாபிக் கிட்னிஸ் சொல்லுவோம் இதுல மெடிக்கல் டர்ம். அதுல போய் இந்த ரீனல் டினர்வேஷன் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் தான். பட் அந்த ப்ரொசீஜருடைய காம்ப்ளெக்சிட்டி வந்து உள்ள அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் இருந்தால் தான் அந்த ப்ரொசீஜர் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் பீப்புள் டு டாக்டர் ஷுட் ஹவ் பீன் சர்டிஃபைட். அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ண முடியும். இது காலில் ஒரு சின்ன பின்ஹோல் துவாரம் வழியாக ஒரு சின்ன ஒரு டியூபை சிறுநீரகத்துக்கு போற ரத்த குழாயில கொண்டு போய் வைத்துட்டு நாங்க அப்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நர்வ்ஸை கொஞ்சம் மைல்டா அதை காம் பண்ணி விடுற ப்ரொசீஜர் தான். இது வந்து ஒரு மணி நேரம் கூட நடக்கலாம். இது லோக்கல் அனஸ்தெட்டிக், நோ ஜெனரல் அனஸ்தீசியா எதுவுமே இல்லை, லோக்கல் அனஸ்தெட்டிக் ப்ரொசீஜர். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் தட் 1 hour அவருடைய பேஷண்ட் வில் பிகம் நார்மல். அந்த காலில் உள்ள டியூப் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அடுத்த நாளே அவங்க நார்மல் லைஃபுக்கு போயிடலாம், வாக்கிங் எல்லாம் பண்ணலாம், நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இந்த ப்ரொசீஜர் பண்றதுனால உள்ள பெனிஃபிட் என்ன, அவங்க வந்து மல்டிபிள் மெடிசன் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அவருக்கு ஒரு மெடிசனோ 2 மெடிசனோ குறைக்க முடியும் பிளட் ப்ரெஷருக்கு. அதனால பிளட் ப்ரெஷர்னால உள்ள சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, பக்கவாதம் அண்ட் உயிரிழப்புலாம் அந்த ப்ரொசீஜர் பண்றதுனால குறைக்கலாங்கிறது ஆய்வுகள்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவருக்கு அந்த மாதிரி ஒரு யூனிக் ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுனால அவங்களும் அக்செப்ட் பண்ணி எங்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸையும் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜர் பண்ணி இவர் இப்போ நல்லா இருக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட 1 month ஆயிட்டு அவர் ப்ரொசீஜர் பண்ணி அவருடைய பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா முன்னாடி 190, 100 அப்படி இருந்த காலங்கள்லாம் கம்மியாகி இப்போ வந்து 2 மருந்துகள்லேயே அவருடைய பிளட் ப்ரெஷர் 130, 120 அந்த ரேஞ்சில் இருக்கிறது. நாங்கள் ரெகுலராக ஃபாலோ அப்ல தான் இருக்கிறோம். அவரும் நல்லா இருக்கிறாரு, நார்மலா இருக்கிறாரு, நார்மல் லைஃப் ஸ்டைல் போயிட்டாரு. ஸோ இஸ் அ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ நாட் ஓன்லி குவாலிட்டி ஆஃப் லைஃப் பட் ரெடியூசிங் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெரி ஹை பிளட் ப்ரெஷர் இன் த லாங் ரன். இந்த ப்ரொசீஜர் பண்ணதுனால அட்லீஸ்ட் இதுவரைக்கும் பண்ண ஆய்வுகள்ல அட்லீஸ்ட் 10 வருடங்களுக்கு பிளட் ப்ரெஷர் நல்ல கண்ட்ரோல் இருக்குன்னு வந்திருக்கு. மேபி அதையும் கூட இருக்கலாம். பட் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரே பண்ணியே 10 வருஷங்கள்னால அது இப்போதைக்கு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். காஸ்ட் வைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை. இது வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வரும். அந்த கேத்தட்டருடைய காஸ்ட் தான் மெயினா. அது ஸ்பெஷல் கேத்தட்டர்னால அந்த கேத்தட்டருடைய காஸ்ட் தான் கொஞ்சம் ஹையா இருக்கு. பட் இது ஒருவேளை அவர் ப்ரொசீஜர் பண்ணாம அவருக்கு ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக் வந்தா அந்த காஸ்ட்டை விட இந்த ப்ரொசீஜருடைய காஸ்ட் கம்மியா தான் இருக்கும். அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்ற அட்மிஷனுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் காஸ்ட்
ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு இரவு இருந்தா போதும். அந்த ப்ரொசீஜர் பண்ண இரவு மட்டும் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. அதுவுமே ஐசியூலாம் தேவையில்லை. ஜென்ரல் வார்டு அல்லது ரூம்லேயே கூட அவர் இருந்துக்கலாம். அடுத்த நாளே அவர் வாக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நார்மல் லைஃபுக்கு போயிடலாம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 days லைட் பெயின் இருக்கலாம். அவருக்கு அப்படிதான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவருடைய பெயினும் நார்மல் ஆயிரும். எல்லா ப்ரொசீஜருக்கு இடுப்பு வழியா பண்றவங்களுக்கும் அந்த ஒரு பெயின் 1 or 2 days இருக்கும். அதுக்கு அந்த பெயின் கில்லர் மாத்திரை வேணா ஒரு நாள் கொடுப்போம். மற்றபடி அதனுடைய சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. காம்ப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரீம்லி லோ. இதனுடைய பிபி இருக்கிற இப்ப உள்ள ஆய்வுகள் படி பிபி இருந்து மெடிசின் சாப்பிட்டு பிபி கண்ட்ரோல் ஆதவங்களுக்கு தான் இப்போதைக்கு அப்ரூவல் ஆயிருக்குது.